சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 5:17 வரை துவாதசி திதி, அதன் பின்பு திரியோதசி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:47 வரை விசாகம் நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ஆடி மாதம் 16ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு அமோகமாக கிடைக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசி உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரித்து உற்சாகம் பிறக்கும். பழைய நினைவுகள் மனதிற்குள் அடிக்கடி தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வருமானம் சிறப்பாக இருந்தாலும் மன மகிழ்ச்சி குறையக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் குணங்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். கோபத்தை கைவிட்டுவிட்டு இன்று சாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். துரோகிகளை மிக எளிதாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைத்து வேலைப்பளு 2 மடங்காக அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சொத்துக்களை விற்பது அல்லது வாங்குவது சம்பந்தமாக நிறைய அலைச்சல்களை சந்திப்பீர்கள். சொந்த வியாபாரம் செய்பவர்கள் வேலையாட்கள் மூலமாக வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி புதிய நம்பிக்கை பிறக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக மனக்கவலை ஏற்பட்டாலும் சுற்றி இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களது அன்றாட பணிகளில் சிறு சிறு தயக்கங்களும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். தற்பெருமை பேசுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கூர்மையான பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான குறைபாடுகள் இன்று முழுமையாக விலகி கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத பேச்சுக்கள் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உறவினர்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் ஒரு சில ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்பாராத ஒரு சில விரய செலவுகள் ஏற்பட்டு நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மனக்கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் முழுமையாக விலகும். அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்று கைகூடும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பணம் சரியான நேரத்திற்கு உங்கள் கைகளில் கிடைக்கும். மறுமணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா கன்னிராசி.
கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அழகு சாதனங்கள் மீதான மோகம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த காரியத்திலும் சோம்பல் விலகி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்கள் மூலம் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் இன்று கைகூடி வரும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மகிழ்ச்சியான ஒரு சூழலை சந்திப்பீர்கள். குழந்தைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மனதளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று தந்தை வழியில் சிறப்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவரிடமும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைத்து சேமிப்பு உயரும். நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான பணிகளில் சற்று பொறுமையாக செயல்பட வேண்டும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் இன்று கிடைக்கும். கடன் சம்பந்தமான உதவிகள் சரியான நேரத்தில் உங்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சொந்த பந்தங்கள் பாராட்டக்கூடிய ஒரு சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். ஞாபக மறதி சம்பந்தமான பாதிப்புகள் இன்று ஓரளவிற்கு குறையும். குடும்ப வாழ்க்கையில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சொந்த பந்தங்கள் மூலமாக மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். எளிமையான காரியங்களை செய்து முடிப்பதில் கூட ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். கலை சம்பந்தமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சில அலைச்சல்களும் மன அழுத்தங்களும் ஏற்படும். உங்களது நடவடிக்கையிலும் ரசனையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். கோபத்தை குறைத்து மனதில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளிடம் பேசும்போது சூழ்நிலை அறிந்து நாசுக்காக பேச வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் திடீர் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நலம் விரும்பிகளின் ஆலோசனை உங்களுக்குள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் புதுவிதமான மேன்மைகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் மன அமைதியை குறைத்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக சிறப்பான ஒத்துழைப்பும் ஒரு சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். திடீர் செலவுகள் மூலமாக உங்களது சேமிப்பு குறையும். குடும்பத்தை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று விலகிச் சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரித்து மனக்கவலை ஏற்படும். உத்தியோகம் அல்லது வீடு சம்பந்தமான இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். குறுகிய பயணத்தால் ஒரு சில வாய்ப்புகள் வந்து சேரும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமான கவலைகள் ஏற்பட்டு விலகும். தங்க ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கலகலப்பான பேச்சுக்கள் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள். பணவரவு பற்றிய எண்ணங்கள் அதிகரித்து பணத்தின் மேல் ஈர்ப்பு உண்டாகும். எந்த காரியத்திலும் உணர்ச்சிகளை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களது பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உண்டாக்கும். செய்யும் காரியங்களில் இழுபறிகள் விலகி ஜெயம் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து மனம் இறைவனிடம் தஞ்சமடையும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மனதில் ஒரு விதமான ஏக்கங்கள் ஏற்பட்டு விலகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக சிறப்பான ஆதாயங்கள் கிடைக்கும். அழகு சாதன பொருட்கள் சம்பந்தமான தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை சொல்வீர்கள். வியாபாரம் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைமை முழுமையாக விலகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள். விட்டு சென்ற சொந்த பந்தங்களை நினைத்து மனதளவில் கவலைகள் உண்டாகும். உங்களது அன்றாட பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு சிறு சிறு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் இள பச்சை நிறம். நன்றி, வணக்கம்.